வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சுந்தர் சி நடிச்சு இயக்கின கேங்கர்ஸ் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல இவரை தவிர வடிவேலுவும் முக்கியமான பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தவிர காத்ரின் ட்ரீசா, பகவதி பெருமாள், மைம் கோபி, முனிஷ்காந்த்னு பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இசை சி சத்யா. கேங்கர்ஸ் ஒரு காமெடி டிராமான்னு வச்சுக்கலாம். கதைக்களம் என்னவோ ரொம்ப பழசு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்படிப்பட்ட பல கதைகள் தமிழில் வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு சின்ன ஊரை ஒரு அண்ணன் தம்பி குடும்பம் அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்க. அரசியல், பணபலம், இதனால் அங்கே பல அராஜக வேலைகள்லாம் செய்கிறாங்க. அங்கே நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க நம்ம ஹீரோயின் சுஜி போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் இதை பற்றி விசாரிக்க ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரியை அந்த ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஹீரோயின் டீச்சராக வேலை செய்கிற ஸ்கூல்லையே புதுசாக வேலைக்கு சேர்றது சரவணன். சுந்தர் சி தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதே வேலைக்கு சிபாரிசு மூலமாக வந்திருக்காரு சிங்காரம். இது வடிவேலு நடித்த பாத்திரம். வில்லனோட ஆட்களுக்கும் ஹீரோயினுக்கும் பல தகராறுகள் ஏற்படுது. ஒவ்வொரு முறையும் தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டு வில்லன் ஆட்களோட சண்டை போடுவார் சுந்தர் சி. ஆனால் சந்தேகம் என்னவோ வடிவேலு மேலே தான் அவங்களுக்கு ஏற்படும் எப்பயுமே. இப்படியே கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன் அப்படின்னு போகிற கதையில் சில சின்ன திருப்பங்கள் ஏற்படுது. சரவணன் யார், அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் ஹீரோயினுக்கும் வடிவேலுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்களோட கூட சில நண்பர்களும் சேர்ந்து எப்படி வில்லன் குரூப்போட மோதி பிளான் பண்ணி அவங்களெல்லாம் சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. வழக்கமான சுந்தர் சி பாணியில காமெடி கலந்து தான் முழு கதையுமே நகரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேலு இதில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் வராரு. ஆனால் கதை, சிச்சுவேஷன்ஸ், பாத்திரங்கள், ஆக்ஷன் எதுலேயுமே எந்த புதுமையுமே இல்லை. காமெடி காட்சிகள் படம் முழுக்க இருந்தாலும் புதுமையா எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு 1-2 இடங்கள்ல லேசா சிரிக்கலாம், அவ்வளவுதான். ரொம்பவே ஃப்ளாட்டான ஒரு ஸ்கிரிப்ட், வழக்கமான ஒரு ஸ்டோரியா இருக்கு. சின்ன சின்ன திருப்பங்கள், ஆனா பெருசா மெனக்கெட்டு எழுதவே இல்லை. எந்த விதமான இம்பாக்டும் இல்லை. அதே மாதிரி காமெடியும் ஏதோ சின்ன பசங்க வேணா சில காட்சிகளை ரசிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸ்டண்ட் காட்சிகள், பாடல் காட்சிகள் எதுவும் மனசுல நிக்கவே இல்லை. நடிப்புன்னு பார்த்தா சுந்தர் சி வழக்கமான பாணியில நடிச்சுட்டு போயிட்டாரு. ஹீரோயின் கேத்ரினுக்கு நடிப்பு கொஞ்சம் சுமாராக தான் வருது. வடிவேலுவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் அந்த பழைய லெவலில் இல்லை. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் காமெடியாக இருந்தாலும் வசனங்களில் பெருசாக சிரிப்பு வராதனால இந்த பாத்திரமும் அவ்வளவா எடுபடவே இல்லை. படம் வேற கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. கண்டிப்பாக ஒரு 20-30 நிமிஷத்தை ஈஸியாகவே குறைச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று, குடும்பத்தோட பார்க்க ஒரு பழைய ஸ்டைலாக இருந்தாலும் நல்ல மசாலாவா ஆக்ஷன், காமெடி, ட்ராமா அப்படின்னு எல்லாமே கலந்து வர படங்கள் இந்த காலத்தில் ரொம்பவே குறைச்சலாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி டிப்பிக்கல் சுந்தர் சி படங்கள் பெரியவங்க, சின்னவங்க எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முயற்சி செய்யுது. அப்போது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பொழுதுபோக்கா ஒரு 3 மணி நேரம் குடும்பத்தோட போய் கொஞ்சம் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு படத்தை பார்க்கணுமா, அப்போ தாராளமா இந்த படத்தை போய் பாருங்க. பெருசா எந்த எதிர்பார்ப்பும் ஆனால் இருக்கக்கூடாது. டீலியா அமேசான் பிரைம்லேயே அடுத்த மாதம் வரும், அப்போ பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.